ஹாய் நண்பர்களே, மகிழ்ச்சியான காலை வணக்கம். இன்று பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 30, 2025 என்னுடைய மனைவி ஹேம்லதாவுடைய பிறந்தநாள் தான். அவங்களுடைய தாத்தா பாட்டி நிறைய கஷ்டப்பட்டு ஹேமாவையும் அவருடைய தம்பி சிங்காரவேலன்னு சூப்பராக படிக்க வச்சாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நர்சிங் முடிச்சுட்டு அவங்களுக்கு உண்டான அந்த திறமைக்கு ஏற்ற வேலை சூப்பராக கிடச்சிருக்கு. அவங்க பாட்டி பேர் பார்த்திங்கன்னா சரோஜா, அவங்களுடைய தாத்தா பேர் குப்பன். உண்மையிலே சின்ன வயசுலேருந்து அவங்கள இங்கே திருப்பத்தூர் தான் வளர்ந்தாங்க. அவங்க பச்சூர் பிறந்தாலும் திருப்பத்தூரில் தான் வளர்ந்தாங்க, திப்பண்ண கவுண்டர் வட்டத்தில். ஸோ அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அப்பா அம்மா யாருன்னு பார்த்திங்கன்னா சின்னராஜ், ராஜேஸ்வரி. இவர்களுக்கு 2 பிள்ளைங்க. மூத்த மகள் தான் என்னுடைய மனைவி. அவருடைய பிறந்தநாளில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சொர்க்க மரம் கேட்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குல்ல. இந்த மரத்துடைய பேர் வந்து சொர்க்க மரம். அப்படின்னா பேர் வந்து அந்த மரத்துக்கு அப்படி வச்சுருக்காங்கன்னா அதனுடைய பயன்கள், நீங்கள் சொர்க்க மரத்தினுடைய பயன்கள்னு போட்டிங்கன்னா ஒரு நெட்டில் அவ்வளோ அழகான ஒரு செடியை தான் நாங்கள் இன்றைக்கி வைக்க போகிறோம். ஏற்கனவே அவங்க வெளியில் போகிறதுனால மரக்கன்று வச்சுருக்காங்க. ஸோ இதனை தொடர்ந்து சாலை ஓரத்தில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறோம். அது முடித்தோடனே நம்ம அரசு மருத்துவமனை திருப்பூர் ஜிஹெச்சில் வந்து பிளட் டொனேட் பண்ண போகிறோம். பாசிட்டிவ் நான் ஏற்கனவே பதிவு போட்டிருக்கேன். அது நிகழ்ச்சி 10 மணிக்கு. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் முடிஞ்ச அளவு உங்களுடைய பிறந்த நாள், திருமண நாளில் நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் உதவி செய்யலாம். உங்களால் செய்ய முடியலன்னா எங்களது கலாமுதம் கரங்கள் அறக்கட்டளை தொடர்பு கொண்டு 9894807468 எம் ராஜா என் பேர். நீங்கள் எங்ககிட்ட அனுப்புனீங்கன்னா நாங்கள் உங்கள் பேர் சொல்லி மரக்கன்று வச்சு சாப்பாடு கொடுப்போம். வாழ்கிறதே ஒரே முறை தான். இப்போ இங்கே இருக்கிற எல்லா மரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒவ்வொருத்தருடைய பிறந்த நாள், திருமண நாள் இது மாதிரி வச்ச மரம் தான் எல்லாமே. எவ்வளோ அழகாக இருக்குது. இன்னும் என் கணக்கு பின்னாடி இன்னொரு 5 வருஷத்தில் இது அவ்வளோ அழகாக இருக்கும். பிறந்தோம் வளர்ந்தோம் செத்தோன்னு இருக்கக்கூடாதுங்க. அந்த இடைப்பட்ட காலத்தில் செய்யணுன்றது தான் கணக்கு. இன்று இந்த பிறந்த நாளில் என்னுடைய மகன் வந்திருக்காங்க, பையன். அண்ணன் தான் வந்து எப்பவுமே கூட வைப்பார் ஐயப்பனை. நைட்டு 12 மணிக்கு தொடங்கி 1:30 மணி வரைக்கும் வாழ்த்து சொல்லி இருந்தார். மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன், எல்லா வளமும் பெற்று நோய் நொடி இல்லாமல் இயன்றதே செய்வோம் இல்லாதவருக்கு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பிறந்த நாள் காணும் என் உடன்பிறவா சகோதரி ஹேமலதாவுக்கு என்றும் குறையாத நலத்துடன் வாழ, வாழ்க வளமுடன், இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். சுத்தால என்ன ஹாப்பி பர்த்டே மாமா. இங்கே பாருங்கள்.